ஔவையார் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இப்பொழுது எனக்கு ஔவையார் வயது ஆகியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் என் மனதில் ஔவையார் ஒரு முதுமையான ஒரு பெண்மணியாக பிறந்ததாகவே நினைப்பு. ஏனென்றால் அவரை நான் சின்ன வயதில் பார்த்ததே கிடையாது. இந்த ஔவையார் பல நாடுகளுக்கு நடந்தே சென்றார். அனைவரின் வீட்டிலும் அமர்ந்து அந்த உணவை அனுபவித்து உண்டார். மிகவும் நல்லவர். பல அரசர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர். அவரிடம் ஒரு நெல்லிக்கனி கொடுத்தார்கள். அம்மா, நீங்க இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டால் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்றார்கள். அவர் நேராக அந்த நெல்லிக்கனியை கொண்டு போய் அதியமானிடம் கொடுத்து விட்டார். எனக்கு புரிந்தது என்ன தெரியுமா? 2 விஷயங்கள். நெல்லிக்கனியில் ஆக்கப்பூர்வமான சக்தி இருக்கிறது என்று நம்முடைய தமிழர் சம்பிரதாயத்தில் அன்றே அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இன்றைக்கு சயின்ஸ் மூலமாக இதை ப்ரூவ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஔவை மாதிரி ஒரு மூதாட்டி, பலருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒருவர், அதை தான் உண்டால் மட்டும் பட்டாது, தான் உண்வதை விட அரசு பீடத்தில் அமர்ந்திருக்கும் அதியமான் உண்பாரேயானால் அவரால் பலருக்கு நன்மை ஏற்படும் என்று நினைத்தார்கள். கவர்னன்ஸ் என்று சொல்வோம். அரசாட்சியில் இருப்பவர்கள் நல்லவர்கள், நல்லதை செய்பவர்கள் பல நாள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது ஔவையின் எண்ணம். இன்று அதியமானை போன்று ஒருவரை நாம் பார்க்க முடியுமா? அவரிடம் நெல்லிக்கனியை பகிர்ந்து அவர் நீடூழி வாழ வேண்டும் என்று ஆசைப்படத்தான் முடியுமா? யோசித்து பாருங்களேன்.